தலைவர் அண்ணன் என்னுடைய ஆசான் ஒரு தனையனாக அவரிடம் வந்து ஒரு வாழ்த்து பெறுவதற்கும் ஆசை பெறுவதற்கும் எங்கு கள அரசியலை கற்றுக்கொண்டனோ அந்த இடத்துலையே அண்ணங்கிட்ட வந்து ஆசி வாங்க வந்திருக்கேன். வாழ்த்து சொன்னார், நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு. அண்ணன் எப்பவுமே சொல்லுவார் பொறுமையாக போன்னு. நான் சொன்னேன் 10 மாதம் வேலை 10 வருஷம் வேலையை 10 மாதம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். சரி, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய அறிவுரை கூறியிருக்காரு. அவரோட அறிவுரை எப்பயுமே ஒன்றுதான் இருக்கும், கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள். அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஏன் ஒரு குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் புரியணுமா? ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு 500 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு எங்களுக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணுண்ணே. புரட்சியாளருடைய கொள்கை என்ன? நம்மளாம் உங்களை எதிர்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? டெய்லி எங்களை எதிர்த்துட்டு இருக்கீங்க. எதுக்க வேண்டிய இடம் எங்க இருக்கு? வேங்கவேல் பிரச்சனை எதுக்கணும், மண்டக்காடு பிரச்சனை எதுக்கணும்? ஒட்டுமொத்த தலித் சகோதரர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறின தலித் சகோதரர்களுக்கு என்ன நடந்துச்சு?